அடுத்த மாதம் எனக்கு போனஸ் வரும்டா, அதுலேருந்து உனக்கு திருப்பி தந்துடுறேன்டா, இல்லைனா அடுத்த மாதம் சேலரி வரும்டா, இதுலேருந்து உனக்கு திருப்பி தந்துடுறேன்டா. இந்த மாதிரி உங்களுடைய நண்பர் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து அவசரமாக எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து எங்கள் அம்மா அட்மிட் பண்ணியிருக்கேன், இப்படி கொடுத்துட்டீங்க, இதே மீறி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பணத்துக்கு கேரண்டி இல்லைன்னு நான் சொல்லுவேன். எனக்கு இந்த அமௌண்ட்டை திருப்பி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள மனசை ஆறுதல்படுத்தி அனுப்பி விட்டுருங்க. உங்கள் உறவினர்களுக்கு கடன் கொடுத்துருக்கீங்களா? கடன் கொடுத்து உங்களுடைய பணத்தை இழந்து உங்களுடைய உறவையை இழந்து நிற்கிறீங்களா? நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பணத்தையும் காப்பாற்றலாம், உங்களுடைய உறவையும் காப்பாற்றலாம். நான் படிக்கிறதுலே சிறந்த விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வேன். நம்ம லக்கி பாஸ்கர் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சொந்தக்காரங்க நம்ம நல்ல வேலையில் இருக்கோம் தெரிஞ்சு, நல்லா சம்பாதிக்கிறோம் தெரிஞ்சிருச்சுன்னா, நம்மக்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா, நம்மக்கிட்ட வந்து சும்மா ஒரு சின்ன அமௌண்ட்டு முதல்ல கடன் வாங்குவாங்க. நம்ம சின்ன அமௌண்ட்டு தானே சொல்லி கொடுத்துருவோம் முதல்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக ஒரு பெரிய அமௌண்ட் உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்க அந்த சமயத்துல அந்த உறவே இழந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்து நீங்க ஏமாந்துருவீங்க. ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய உறவையும் நீங்க பாதுகாத்துக்கொள்ளலாம், உங்களுடைய பணத்தையும் நீங்க பாதுகாத்துக்கொள்ளலாம். பாயிண்ட் நம்பர் 1, 24 மணி நேரம் காத்திருப்பு. முதல்ல யார் எவ்வளோ அவசரமாக கேட்டாலும் உடனே சரின்னு சொல்லாதீங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. கணக்கு பார்த்துட்டு வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். இந்த 24 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுற அந்த கேப்பில் அவங்களுடைய அந்த குணாதிசயங்கள் அந்த 24 மணி நேரத்தில் உங்களுக்கு தெரிய வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய நண்பர் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து அவசரமாக எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து எங்கள் அம்மா அட்மிட் பண்ணியிருக்கேன், எனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது, உடனே கொடுன்னு அவசரப்படுத்துகிறேன் அப்படின்னா பொறுமையாக காத்திருக்கணும். காத்திருந்து அந்த 24 மணி நேரம் விதியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதில் எப்படி ஃபாலோ பண்ணணும்னா, உண்மையிலேயே அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்காங்களா அப்படின்னா எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லி கேளுங்க. நெருங்கிய நண்பர் இன்னொரு நண்பர் இருப்பார், அவர் மூலயமா விசாரிங்க. உண்மையான காரணம் சொல்லி தான் கேட்குறாங்களா அப்படின்னு நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய பணத்தை கொடுங்க. இல்லை அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த 24 மணி நேரத்தில் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதனால 24 மணி நேரம் விதியை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லாட்டினா உங்களுடைய உறவினர்களுக்கோ பணம் கொடுங்க. அடுத்ததா பாயிண்ட் நம்பர் 2. ஓகே, முதல்ல பணம் கொடுத்துட்டீங்க, 24 நேரம் வெயிட் பண்ணுறீங்க, வெயிட் பண்ணி பார்த்துட்டீங்க, உண்மையான ரீசனாக தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்? பாயிண்ட் நம்பர் 2, கேள்வி கேளுங்க. எப்போ தருவ அப்படின்னு கேட்காதீங்க, எப்படிடா திருப்பி தருவ அப்படின்னு கேளுங்க. அவங்களுடைய பேக்ரவுண்டை நீங்கள் பார்க்கணும். இப்போ அவங்க வந்து ஒருத்தவங்க உங்ககிட்ட பணம் கேட்குறாங்கன்னா அவங்க உங்ககிட்ட உங்களோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். அவங்களுடைய தொழில் என்ன தொழில் பண்ணுறாங்க, அவங்களால திருப்பி செலுத்தக்கூடிய திறன் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஆராய்ச்சி பார்க்கணும். அவங்க வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்களா, இல்லை ஊதாரித்தனமாக ஊரை சுற்றிட்டு உங்களோட பணம் கேட்டு கேம் விளாண்டுட்டு இல்லைன்னா போதைக்கு அடிமையாகி கொண்டு இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். ஒரு நல்ல வேலையில் இருந்துட்டு ஒரு அவசரத்துக்கு பணம் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவி செய்யலாம். நேர்மையான மனுஷங்களுக்கு உங்களோட பணத்தை நீங்கள் கொடுத்து உதவி செய்யறதுல தப்பே இல்லை, நான் தப்பு சொல்லலை. ஆனால் உண்மையிலேயே பண தேவையே இல்லாமல் வேற ஏதோ மது போதைக்கு அடிமையாகி இல்லாட்டினா கேம்ஸ் விளாட்றதுக்கு அடிமையாகி அதில் பணம் கேட்குற நண்பர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால கேள்வி கேளுங்க. உண்மையாகவே அவங்ககிட்ட பணம் கேட்குறவங்க உண்மையான பிளானிங் வச்சிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய நண்பர் இந்த மாதிரி பணம் கேட்குறாரு, எப்படி திருப்பி தருவேன்னு நீங்கள் கேட்கும்போது, அடுத்த மாதம் எனக்கு போனஸ் வரும்டா, அதுலேருந்து உனக்கு திருப்பி தந்துடுறேன்டா, இல்லைனா அடுத்த மாதம் சேலரி வரும்டா, இதுலேருந்து உனக்கு திருப்பி தந்துடுறேன்டா, இந்த மாதிரி ஒரு முறையான காரணத்தை உங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவங்களுக்கு உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு உங்களுடைய நண்பரோ இல்லைன்னா உங்களுடைய சொந்தக்காரங்களோ என்ன நீ நம்பலைல, என்னை நீ நம்பி இவ்வளோ அமௌண்ட் கொடுக்க மாட்டேல அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பாசம் போராட்டம் நடத்திட்டாங்கன்னா அவங்கள நம்பி ₹1 கூட கொடுத்துறாதீங்க. திரும்பி ₹1 கூட உங்களுக்கு வராது. ஓகே, கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க, இதெல்லாம் ஓகே இருக்குது அப்படின்னா கொடுத்துருங்க. இல்லை நான் கொடுக்க எனக்கு விருப்பமே இல்லை, இருந்தாலும் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 3 ஃபாலோ பண்ணுங்க. சூப்பராக அதுலேருந்து தப்பிக்க முடியும். அதுவும் இல்லாமல் வயசில் மூத்தவங்களா இருப்பாங்க, உங்களுடைய வாழ்க்கையோட வழிகாட்டியாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து நம்ம நோ சொல்ல முடியாது. அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பணம் உங்ககிட்ட அவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னா பழியை வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க மேலே பழியை போடுங்க. எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன், இல்லைன்னா எங்களோட மனைவி கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பழியை அவங்க மேலே போடணும். பணத்தோட மேலாண்மை எல்லாமே 3வது நபர் மீது பழியை தூக்கி போடணும். இப்படி நம்ம போடும் பொழுது எதிரில் இருந்து பணம் கேட்குறவங்க சரி ஓகே அவங்க வீட்டில் அவங்களுடைய மனைவி இதுக்கு ஒத்துக்கல போல, அவங்களுடைய அம்மா இதுக்கு ஒத்துக்கல போல அப்படின்னு சொல்லி உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு விலகி போயிடுவாங்க. அதனால 3வது நபர் மேலே இந்த மாதிரி பழியை தூக்கி போடுங்க, உங்கள் பணம் பாதுகாக்கப்படும். ஓகே, அடுத்ததா பாயிண்ட் நம்பர் 4. அவங்க இதையும் தாண்டி கேட்குறாங்க அப்படின்னா நான் என்ன தான் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4வது பாயிண்ட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு சிலர்லாம் வந்து ஒரு நல்ல உறவாக இருப்பாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். அவங்கள்ட்ட வந்து நம்ம ஒரு ₹1,00,000 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால கட்டவும் முடியாதுங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்க சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ₹1,00,000 அவங்ககிட்ட கேட்குறாங்கன்னா ₹1,00,000 நீங்கள் கொடுத்துடக்கூடாது. அவங்ககிட்ட உட்கார வச்சு பேசி, என்கிட்ட வந்து இவ்வளோ அமௌண்ட் இல்லை, இப்போதைக்கு என் கையில் வந்து ஒரு 5,000மோ 10,000மோ ஏதோ ஒரு அமௌண்ட், என்னால் 5,000 தான் கொடுக்க
கொடுக்க முடியும், இந்த அமௌண்ட்டை நீ கையில் வச்சுக்கோ, எனக்கு இந்த அமௌண்ட்டை திருப்பி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள மனசை ஆறுதல் படுத்தி அனுப்பி விட்டுருங்க. இப்படி பண்ணுறது மூலிமா 1 லட்ச ரூபா கொடுத்து ஏமாறுறதுக்கு பதிலாக வெறும் 5000தோட நீங்கள் ஏமாந்துட்டு போகிறது அது எவ்வளவோ மேல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா ஒரு 5000 ரூபாயாச்சும் வந்தது கிடைச்சிதே, திருப்பி தர வேணான்னு சொல்லிட்டானுங்கிற ஒரு சந்தோஷத்தில் அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. அதனால உங்களுடைய உறவும் பாதிக்காது, உங்களுடைய பணமும் பெரிய அளவில் பாதிக்காது. அடுத்ததா இதையும் தாண்டி இல்லை அந்த 5000 ரூபாய் எனக்கு வேண்டாம், எனக்கு 1 லட்ச ரூபா தான் வேணும்னு பிடிவாத குணத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பாண்டு பேப்பர் ரெடி பண்ணுங்க. ஒரு 100 ரூபா பாண்டோ இல்லை 500 ரூபா பாண்டோ ரெடி பண்ணுங்க. அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் மேட்டர்லாம் வந்து அந்த மேட்டரை அடிச்சியோ இல்லைன்னா கைப்பட எழுதியோ அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கிருங்க. எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதனால் வெறும் பேப்பரில் கையெழுத்து போட்டு வாங்காமல் ஒரு பாண்டு பேப்பரில் நீங்கள் கையெழுத்து போட்டு வாங்குறது மூலிமா உங்களுடைய பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஆவணங்கள் வாங்கும்பொழுது உங்ககிட்ட அதிகமாக கோவப்படுவாங்க ஒரு சிலர்லாம். என்ன நீ நம்ப மாட்டுக்க, எதுக்காக என்கிட்ட நீ வந்து பாண்ட் பேப்பரில் கையெழுத்து வாங்குற, நான் உன்னை என்ன அப்படியே ஏமாற்றிட்டு போகிறேன், என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா, என்னை நம்பு, நான் திருப்பி தந்துடுவேன், பாண்ட்லலாம் கையெழுத்து வாங்காத இப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் அவங்ககிட்ட கொடுக்கவே செய்யாதீங்க. இப்படி கொடுத்துட்டீங்க, இதே மீறி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய பணத்துக்கு கேரண்டி இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய பணத்தையும் பாதுகாத்துக்கோங்க, உங்களுடைய உறவுகளையும் பாதுகாத்துக்கோங்க. பணத்துக்காக ஒரு உறவை இழக்க முடியுமாடா, அதுக்காக நான் பணத்தையே கொடுப்பேன்டா, பணம் இன்றைக்கி போனால் என்ன நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் நம்ம வாழ்க்கையில் பணங்கிறது முக்கியம்தான். அதை விட நம்மளுடைய குடும்பத்துக்குன்னு சேர்த்து வைக்கக்கூடிய பணங்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால் வீணான நண்பர்கள், வீணான உறவுகள் இந்த மாதிரி பணம் கேட்டு உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமா அவங்க பணத்தை நீங்கள் அருமையாக பாதுகாத்துக்கொள்ள முடியும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்கள் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம லக்கி பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கும் இல்லைன்னா உங்களோட உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிடட்டும். இந்த மாதிரி நீங்களும் பணம் கொடுத்து எத்தனையோ உறவுகளை இழந்து பணத்தை இழந்திருக்கீங்கன்னா உங்களுடைய தகவலை கீழே கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.